வாசிங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. 25, 26, 27 மூன்றாய் வாசிங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 25வது வசனம் 25. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது, உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளை எல்லாம் நிலைப்பெறப்பட்டிருப்பதாக, வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தீமைன்னு சொன்னாலே ரொம்ப கவனமாக இருப்போம். அல்லேலூயா. இங்கே தீமைன்னு சொல்கிறது இயேசுக்கு மேலே பாரத்தை போட்டு அசதியாக இருக்கிறத விட்டு விலகு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி உன் கண் நேராய் நோக்குவதாக, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இது கண் இமைகள் எப்படி பார்க்கும்? அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? உன் கண்கள் நேரா பார்ப்பதாக. அல்லேலூயா. என்ன செய்வோம்? நேரா பார்ப்போம். உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பாக என்ன செய்யணுமா? செவ்வையானதை பார்க்க கடவது. அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்ன? அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் உனக்கு இருக்கிற பாதையை முதலாவது பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லப்படுது. இதுதான் முதல்ல வரணும். ஆனால் அந்த வசனம் அழகாக இருக்கிறது. உன் கண்கள் நேராக இருக்கட்டும், ஆனால் உன் கண் இமைகள் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு. உனக்கு முன்பாக செவ்வையான காரியத்தை பார்க்க வேண்டும்.